கள்ளச்சாராயத்தால் 40க்கும் மேற்பட்ட உயிர் பலிகள் அரங்கேறிய கோர சம்பவத்தில் கருணாபுரத்தின் கள்ளச்சாராய விற்பனை நெட்வொர்க் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வெறும் 60 ரூபாய்க்கு பறிபோகி இருக்கும் 40க்கும் மேற்பட்ட உயிர்கள். இளவு வீட்டிற்கு வந்து சாராயம் வாங்கி குடித்ததில் 90 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் 4 தனிப்படை போலீசார் கைது செய்த நிலையில் அதில் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜன் குறித்து வெளியாகி இருக்கும் தகவல்களும் அவர் மீது அப்பகுதி மக்கள் வைத்து வரும் குற்றச்சாட்டுகளும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் இந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜன்? உயிரிழந்த அனைவருக்கும் இந்த கோவிந்தராஜன் மூலமாகவே வெறும் 60 ரூபாய்க்கு பாக்கெட்டுகளில் அடைத்து கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 5 வருடங்களுக்கு முன்பு சாராய விற்பனைக்காக கள்ளக்குறிச்சி கருணாபுரம் வந்து சென்ற இவர் தான் வந்து சென்ற போதெல்லாம் கள்ளச்சாராயத்தை ஒரு கூரை ஷெட்டில் மூட்டை மூட்டையாக சேமித்து வைத்து சென்ற நிலையில் ஒரு கட்டத்தில் அந்த கூரை ஷெட்டிற்கு அருகே வீடெடுத்து தங்கியது தெரிய வந்திருக்கிறது. அவ்வளவுதான். கருணாபுரத்தையே தன் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு நேரம் காலம் கணக்கின்றி 24 மணி நேரமும் கள்ளச்சாராயம் விற்று வந்திருக்கிறார் கோவிந்தராஜன். இந்த விற்பனையில் தனக்கு கீழே 4 பணிக்கு வைத்துக்கொண்டு பாக்கெட் சாராயத்தை டோர் டெலிவரி செய்யும் அளவுக்கு கொடிக்கட்டி பறந்ததாக அப்பகுதி மக்கள் கூறுவதுதான் அதிர்ச்சியின் உச்சம். வயது வரம்பு வித்தியாசம் இல்லாமல் பட்டப்பகலில் வீட்டின் பின்புறம் வைத்து சாராயம் விற்று வந்த கோவிந்தராஜனிடம் சுமை தூக்கும் தொழிலாளிகளும் கட்டட தொழிலாளர்களும் சாராயத்தை வாங்கிச் சென்று வாழ்க்கையை தொலைத்திருக்கின்றனர். இதில் அருகில் இருக்கும் கல்வராயன் மலை ஆற்றில்தான் கள்ளச்சாராயம் காய்ச்சி கோவிந்தராஜன் விற்று வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதை கூறி ஆதங்கத்தை கொட்டிய மக்கள் இப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சியும் விற்றும் இதுவரை 23 முறை கைது செய்யப்பட்ட கோவிந்தராஜன் தற்போது 24வது முறையாக கைது செய்யப்பட்டதற்கிடையே 40 உயிர் பறிபோயிருப்பதாக மார்த்தட்டி கதறுகின்றனர். அவருக்கு பொண்டாட்டிக்குள்ள குடும்பம் எல்லாம் எதுவும் இல்ல, எங்களுக்கு கண்ணு தெரியாது. அவர் எடுத்து போட கூட ஆள் இல்லாத வாங்க கூட ஒண்ணும் முடியாத குலை நடுங்கச் செய்யும் உயிர் பலிகளுக்கு இடையிலும் மனதை பதற வைக்கும் பகுதி மக்களின் குற்றச்சாட்டுகளுக்கு இடையிலும் போலீசாரின் தனிப்படை மேலும் ஒரு முக்கிய குற்றவாளியை வலை வீசி தேடி வருகின்றனர். அவர் பெயர் சின்னதுரையாம். இவர் மீதும் கள்ளச்சாராயம் காய்ச்சியது தொடர்பாக 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.